இன்றைக்கு தியானத்துக்காக எரேமியா 17வது அதிகாரம் 9-10 வசனங்களை ரொம்ப கருத்தாக நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கு அவனவன் செய்கைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதி தருகிறவருமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, எத்தனை பேருக்கு இருதயம் இருக்கு? எல்லாருக்குமே இருதயம் என்ன செய்யுது? இருக்கு. அந்த இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் என்று வேதம் சொல்லுது. யாருடைய இருதயத்தை பற்றி சொல்லுது? ஏன் இருதயத்தை பற்றி சொல்லுது. இந்த வார்த்தை ஏன் இருதயத்தை, உங்கள் இருதயம் எப்படின்னு தெரியல, ஒருவேளை உங்கள் இருதயம் நல்ல இருதயமாக இருக்கும். ஆனால் ஏன் இருதயத்தை பற்றி இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, மோசமான இருதயம்னு சொல்லுது. உங்கள் இருதயத்தை பற்றி இந்த வேதம் என்ன சொல்லுது? அப்படியா? அதுதான் இந்த திருக்குள்ளதுங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு தேவன் விசனப்பட்டு நோவாவின் காலத்தில் கர்த்தர் இந்த பூமியை ஜலப்பிரளயத்தினால அழித்தார். எப்போ? இன்னிலிருந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மனுக்குலத்தின் நிலை. அன்னைக்கே மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததுன்னா இன்னைக்கு நிலைமையை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அன்னைக்கே மனுஷனுடைய இருதயம் அவ்வளோ கேடுகட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் எவனாவது தன்னை கெட்டவன்னு சொல்லுவானா? சொல்லுங்க. வேதமும் திரும்ப சொல்லுது, நல்லவன் ஒருவனும் இல்லைங்குது. ஆனால் என்னைக்கு நம்ம பேசினாலும் நம்ம நீதியைத்தான் பேசுவோம், நம்ம யோக்கியதைத்தான் பேசுவோம். நான் எவ்வளவு உத்தமன், சன்மார்க்கன், இதை கர்த்தர் சொல்லணும். யோபு குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னார். ஆனால் இன்னைக்கு நம்ம சாட்சி சொல்கிறோம். நான் எவ்வளவு நல்லவன், நான் எவ்வளவு பண்ணியிருக்கிறேன், நான் என்ன மாதிரி யாருமே கிடையாது. இதை நீங்கள் தற்செயலாக சொல்லலைங்க. உங்கள் இருதயம் உங்களை அப்படித்தான் நம்ப வச்சிருக்குது. உங்கள் இருதயம் உங்களை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறலாம் என்ன தெரியுமா? இவர் அவன் சொல்கிறான்லாம் நீ கேட்காத, நீ ரொம்ப நல்லவன். பாஸ்டர் வேணா மோசமானவராக இருப்பாராக இருக்கும், அவர் இருதயத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. ஆனால் உன் இருதயம் ரொம்ப தங்கம். இது தாங்க உங்கள் இருதயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். என் இருதயம் அதுதான் எனக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால தான் தாவீது சொல்ல, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? ஒத்துக்கூடவே செய்யாதுங்க இந்த இருதயம். நீ சரியாக தான் செய்கிற, நீ செய்கிறதான் சரி. ஆனால் அந்த இருதயம் எப்படி இருக்குது? மோசமான இருதயம். என்ன கிரியைகள் செவ்வையா இல்லையே. என்ன, ஏன் கோபம் வருது? கோபம் எங்கேயோ காற்றுல இருந்து அப்படி வந்துருச்சா? ஏன் எரிச்சல் வருது? நான்லாம் சாதாரணமாக எரிச்சல்லாம் ஆக மாட்டேன். இன்றைக்கி ஏதோ இந்த ரூம்குள்ளே வந்தோன்னே எனக்கு எரிச்சலாக இருக்குது. அப்படியா? அப்போ இந்த ரூம்குள்ளே ஏதோ ஆவி இருக்கா? ஏன் தவறான எண்ணங்கள் வருது? ஏன் பாவம் செய்யும்படியான தூண்டுதல் வருது? ஏன் பொய் வருது? ஏன் மாய்மாலம் வருது? ஏன் கசப்பு வருது? வெறுப்பு, எரிச்சல், பகை, பேதங்கள், பிரிவினைகள், சண்டைகள் ஏன் எங்கேருந்து வருது? இதெல்லாம் ஆண்டவர் சொல்ல, எதுவுமே வெளியிருந்து என்ன செய்யலை, உன்னை கண்ட்ரோல் பண்ணல, எல்லாம் உள்ளேருந்து தான் வருது. அப்போ இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது? கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, ஆத்திரம் இருக்குது, கெட்ட வார்த்தை எல்லாமே எங்கே தான் இருக்குது. ஏதோ தற்செயலாக நீங்கள் உருவாக்கி பேசலை, அது எல்லாமே உள்ளதான் என்ன செய்யுது? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அதுதான் ஆண்டவரும் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? மரம் நல்லதென்றால் கனியும் நல்லது.
எதை சொல்றாரு ஆண்டவர்? இருதயத்தை தான் சொல்றாரு. அங்கதான் இருதயத்தை நிறுவனா வாய் பேசுங்கிறார். அப்ப அந்த இருதயம் கெட்டதா இருக்கிறதுனால சில தவறான கெட்ட காரியங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள் எல்லாம் மனுஷனுக்குள்ள இருந்து வெளிப்படுதுங்க. ஆனாலும் மனுஷன் நான் கெட்டவன் ஒத்துக்கிடுவானா? இல்ல. ஒத்துக்கிட வைக்காதது எது? புரியுதா உங்களுக்கு? உங்க அறிவு கூட சொல்லணும், டேய் நீ போற போக்க பார்த்தா ரொம்ப மோசமானவனா இருப்ப போடா அப்படின்னு அறிவு சொல்லும். ஆனா இருதயம் சொல்லும், நீ நல்லவன்டா, ஒத்துக்கிடாத. அவன் சொல்றான், இவன் சொல்றான், ஒத்துக்கிடாத. உன் அறிவு சொல்றதையும் நீ ஒத்துக்கிடாத, நீ ரொம்ப நல்லவன். அப்படி சொல்லி 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 இந்த இருதயம் நம்மளை கெடுக்குது. பார்த்தீங்களா? ஏன்னா அந்த இருதயம் கேடுள்ளதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த இருதயத்தின் சுத்திகரிப்புக்காக, அந்த இருதயம் செம்மையாகிறதுக்காக நம்ம ஏதாவது முயற்சி பண்ணுவோம். இருதயம் கேடா இருக்குன்னே எனக்கு தெரில, ஏன் இருதயம் என்ன நல்லவன்னு தான் சொல்லுது அப்படின்னா, நான் இருதயத்தை பற்றி யோசிப்பேனா? யோசிக்க மாட்டேன். அப்போ நஷ்டம் யாருக்கு? எனக்கு தான். புரியுதா? எனக்கு தான். அந்த நஷ்டத்தை ஏற்படுத்தினது யாரு? உங்க இருதயம், ஏன் இருதயம். இதனாலதான் வேதம் சொல்லுது அது திருக்குள்ளது, மகா கேடு. ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற அவ்வளவு நஷ்டத்துக்கும் காரணம் உன் இருதயம். அவ்வளவு நஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் இருதயம் என்ன செய்யாது? ஒத்துக்கிடாதுங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது அது திருக்குள்ளது, திருக்குள்ளது, மகா கேடுள்ளது. ஏன்னா அதான் நம்மளை ஏமாற்றி நம்மளை படுகொலியில் தள்ளிட்டு அது வாட்டுக்கு டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு துடிச்சுக்கிட்டே என்ன செய்யும்? இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய நானே இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். எதுக்கு அவர் சோதிக்கணும் நம்மளை? அதுக்கு அவரே அங்க சொல்றாரு, அவனுடைய வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படி நான் என்ன செய்யறேன்? இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன். பாருங்க, இப்ப நான் ஒரு காரியம் செய்யறேன், நன்மைக்காக தான் செய்யறேன். எதுக்கு? இந்த உலகத்துல நம்ம செய்யற எல்லா கிரியைகளும் நமக்கு ஏதாவது நன்மை வரும்படி தான். எல்லாத்துக்கும் பலன் யார் தான் கொடுக்கணும்? கர்த்தர் தான் கொடுக்கணும். நன்மையான எந்த ஈவும் எங்கிருந்தா இறங்கி வருது? அப்ப அவர் சும்மா கொடுக்க மாட்டார். நம்ம ஏதோ ஒரு காரியம் செய்யறோம், நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். அப்படி அவர் பலன், நம்ம கிரியைக்கு தக்க பலன் கொடுக்கிறதுக்கு வெறும் கிரியையை மட்டும் பார்த்து பலன் கொடுக்கிறவர் அவர் அல்ல. புரியுதா? அவர் இருதயங்களை ஆராய்ந்து, நீ எதுக்கு இதை செஞ்சங்கிறத கர்த்தர் என்ன செய்வார்? பார்ப்பார். நம்ம செஞ்சதனுடைய நோக்கம் என்ன, அதான் ஆண்டவர் பார்க்கிறார். இப்ப அந்த மாயவித்தைக்காரன் சீமோன் ஊழியம் செய்யறதுக்கு வரங்கள் எனக்கு வேணும்னு தாகத்தோடு கேட்டு வந்தாங்க. போதா குறைக்கு ஆண்டவருடைய காரியமா காணிக்க வேற கொண்டு வந்திருக்கிறாங்க. அவன் காணிக்க கொண்டு வந்தது மனுஷர் பார்வையில் நல்லது தானே. எல்லாரும் என்ன பேசிக்கிடுவாங்க? ஒரு காலத்தில் 50 பேர் காசையும் இவன் பிடுங்கினான், ஆனால் இன்னைக்கு ஆண்டவருக்காக அள்ளி கொடுக்குறான். ஒரு காலத்தில் மந்திரவாதிங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க, கர்த்தரை பிடிக்கவே பிடிக்காதுங்க, இன்னைக்கு பாருங்க எப்படி ஆவியில் நிறையிறான், ஊழியத்துக்கு வந்துட்டானாங்க. ஆனா கர்த்தரோ இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறதுனால ஊழியத்துக்கு வந்துட்டான்னு ஆசீர்வதிச்சிட மாட்டாரு, காணிக்க கொடுத்துட்டோன்னு ஆசீர்வதிச்சிட மாட்டாரு, ஊழியம் செஞ்சிட்டோன்னு ஆசீர்வதிச்சிட மாட்டாரு, தான தர்மங்களை செஞ்சோங்கிறதுக்காக ஆசீர்வதிச்சிட மாட்டாரு. நீ எதுக்கு பண்ண? அவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நம்மள ஏன்னா இருதயம் என்ன சொல்ல, இப்போ ஒருவேளை இவன் இருதயம் செம்மையா இல்லைங்கிறது தேவன் ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தி சொல்லிட்டார்.
ஆனால் அவன் இருதயம் என்ன சொல்லி இருந்திருக்கோம்? அவர் சொல்றதெல்லாம் கேட்காத, நீ எவ்வளவு காணிக்க கொடுக்குற, ஊழியத்துக்குன்னு உன்னை அர்ப்பணிச்சிருக்கிற, நீ யாரு, இந்த ஊரில் உனக்கு என்ன மதிப்பு, எப்படி நீ வாழ்ந்தவன், நீ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஊழியத்துக்கு நீ வந்திருக்கிற. அப்ப அந்த ஊழியக்காரர் உன்னை எவ்வளவு கனம் பண்ணணும்? அந்த ஊழியக்காரரு உனக்கு மாலை ஓட்டு வரவேற்பு கொடுக்கணும்யா. ஆனா அவர் பாரு உன்னை மதிக்காம என்ன சொல்றாரு பத்தியா, உனக்கு பங்கு இல்லையா, பாகம் இல்லையா, நீ எதுக்கு இந்த ஊழியக்காரன் போய் ஊழியம் செய்யணும், போ தனியா டென்ட்டை போட்டு நீ ஒரு ஸ்தாபனத்தை என்ன செய்ய, தொடங்கி நீ ஒரு பாஸ்டர் ஆயிரு, அப்போஸ்தலன் ஆயிரு. உனக்கு நான் இவ்வளவு காசு இருக்குல்ல, இடம் வாங்கு, சர்ச்சை கட்டு, ஊழியக்காரல ஏராளமா ஏற்படுத்து, நீ ஒரு தலைமை பதகர் ஆயிரியா. எது சொல்லும்? இருதயம் சொல்லுதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இருதயம் தான் நம்மளை வழி நடத்துது. நிறைய பேர் தவறான காரியங்களுக்கு போறதுக்கு காரணம் என்னது? இருதயம் தானே. இது தவறுன்னு சொல்லியா நடத்துது? சரின்னு சொல்லி தானே நடத்துது. உன் இருதயம் உன்னை சம்மதிக்க வைக்குதுல, நான் செய்யறது சரிதான், ஆஞ்சல்ல என்ன தப்பு இருக்கு, எது சொல்லி கொடுக்குது? இருதயம். அதனாலதான் வேதம் சொல்லுது, உன் இருதயத்தை நம்பாத, அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் ஒருத்தருக்கும் தெரியாது அவன் இருதயம் எப்படி இருக்குன்னு. எல்லாருக்கும் அவங்கவுங்க நல்லவங்க தான், அவங்கவுங்க செய்யற நல்ல காரியத்தை ஃபுல்லா அவங்க கிரெடிட்டா எடுத்துக்கிடுவாங்க. அது இருதயம் அப்படி எடுத்து கொடுக்கும், கெட்ட காரியத்தை ஃபுல்லா மறந்துடும். ஏய் நீ அன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சிடா, என்னைக்கு செஞ்சேன், ஏங்க நான் பிறந்ததுல இருந்து தப்பே பண்ணதில்லைங்க. இவன் என்ன பொய் சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. இங்கதான் நம்ம என்ன நினைப்போம், அட பாவி என்ன பொய் சொல்றான் பாஸ்டர், முழு பூசணிக்காய் சோத்துக்குள்ள என்ன செய்யறான், இவனை நான் கண்ணால பார்த்தேன் பாஸ்டர். நீ கண்ணால் பார்த்தது உண்மைதான், அவன் தப்பு பண்ணது உண்மைதான், ஆனா இப்ப தப்பு பண்ணலன்னு அவன் சொல்றதும் உண்மைதான். ஏன்னா அவன் தப்பு பண்ணதை மறைச்சது எது? இருதயம். அவன் தப்பு பண்ண தப்ப மறக்க வச்சது எது? இருதயம். அவன் தப்பே பண்ணலன்னு நம்ப வைக்கிறது எது? அவன் இருதயம். திரும்பவும் தப்பு பண்ண வைக்க போறது எது? அவன் இருதயம். அவனுக்கு சவக்குழி தோண்ட போறதே எதுதான்? அவன் இருதயம் தான். அதனாலதான் சில பேர்கிட்ட கேட்பாங்க, ஏண்டா உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா கேட்பாங்கல்ல. அந்த அளவுக்கு அவன் பேசுறான் செய்யறான், ஆனா அவனுக்கு அவன் யார் தான்? புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு அவனை நல்லவனா காட்டுறது எது? அவன் இருதயம். யோசித்து பாருங்க, அதை அறியத்தக்கவன் யார்? ஆனா கர்த்தரோ என்ன செய்யறாராம்? அதனாலங்க இந்த வருஷ கடைசியில் கவனிங்க, சும்மா விடாதீங்க உங்க இருதயத்தை நம்பாதீங்க. ஆமா, அந்த இருதயத்தை சரி பண்ணாம நீங்க புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அந்த இருதயத்தை சரி பண்ணாம நீங்க ஆசீர்வாதமா வாழவே முடியாது. என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இருதயம்னா நீங்கள் என்ன நினைக்கலாம்? ஏதோ ஒரு சதையினால் ஆன, திசுக்களால் ஆன, இப்படி சுருங்கி விரிகிற ஒரு உறுப்பு. அப்புறம் அதில் கெட்ட ரத்தமெல்லாம் போய் சுத்திகரிக்கப்பட்டு நல்ல ரத்தமாகி அது உடம்பு முழுசும் பம்ப் ஆகுது. ஃபோர்ஸாக பிரெயினுக்கு வருது, பிரெயின்லேருந்து காலுக்கு போகுது. ஸோ இந்த இரத்த ஓட்டத்தை இயக்குகிற பம்பிங் மிஷின் தான் எது? இருதயம். இது ஒரு விதமான ஒரு உறுப்பு, ஒரு ஆர்கான் ஆஃப் அ பாடி. எப்படி கை இருக்கோ, கால் இருக்கோ, எப்படி கண் இருக்குதோ, காது இருக்குதோ, அது மாதிரி ஒரு இருதயம், அது ஒரு உறுப்பு அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினச்சிடுறோம். ஆனால் இருதயம் மட்டும் ரொம்ப விசேஷமானது.
ஏன்னா ஆமாம், பைபிளில் மனம்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஆத்துமா, இது எல்லாமே இந்த இருதயத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயந்தான். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ஆத்மா எங்கே தான் இருக்குது? அந்த இருதயத்தை. மனம் எங்கே தான் இருக்குது? நம்ம மனம், மைண்டு அப்படின்னோடனே, மைண்டுன்னொன்று நம்ம இங்கே நினைப்போம். மனம்னா கூட மனசு அப்படின்னு நம்ம இங்கே யோசிக்கிறது உண்டு. ஆனால் மைண்ட் அப்படின்னா இங்கே யோசிக்கிறோம் நம்ம. ஆனால் இந்த இருதயத்தில் தான் அந்த செயல்பாடுகள் என்ன செய்து இருக்குது. 1990 ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு கலிஃபோர்னியாவில் இருதயத்தை ஆய்வு செய்கிறதற்கான ஒரு பெரிய பல்கலைக்கழகம், உலகத்திலேயே அதுதான் மிகப்பெரிய பல்கலைக்கழகம். இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் நடக்கிற ஒரு பல்கலைக்கழகம். அப்போ அவங்க இந்த வேதம் இருதயத்தை பற்றி சொல்கிற விஷயம் எல்லாம் உண்மை அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், நம்ம மூளையில் கோடிக்கணக்கான நியூரான் செல்கள் இருக்குது. அந்த செல்களால் ஆனது தான் அந்த பிரெயின். சாப்பிட்ருக்கீங்களா யாராவது? ஆட்டு மூளை, மாட்டு மூளை, கோழி மூளைலாம் சாப்பிட்ருக்கீங்களா? மூளை இப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கேக் மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே அந்த நியூரான் என்கிற செல்களால் ஆன ஒரு ஆர்கான், ஒரு உறுப்பு. அது வந்து ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு தகவல்களை பரிமாற்றம் செய்யும், ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அதில் தான் அந்த தகவல் தொடர்புகள்லாம் என்ன செய்யுது, நடக்குது. இதை வந்து மூளையில் இருக்கிற அலைகள், வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூளையில் இருக்கிற அந்த செயல்பாடுகளில் அந்த அலைகள் மூலமாக எலக்ட்ரோஎன்சிஃபாலோகிராஃப் அப்படிங்கிற ஒரு மிஷின் வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த இப்படி இசிஜி பார்க்குறாங்கல்ல, அது மாதிரி மூளையில் அங்கங்கே இது வச்சுட்டு அந்த மிஷினில் எலக்ட்ரோஎன்சிஃபாலோகிராஃபில் பார்த்தா அந்த அலைகள் தெரியும். ஸோ மூளையினுடைய செயல்பாடு அதுதான். அந்த ஒரு நியூரான் இன்னொரு நியூரானுக்கு என்ன அதிர்வுகளை என்ன செய்யுது, அனுப்புது. அதன் மூலமாக தகவல்கள் என்ன செய்யுது, பரிமாறப்படுகிறது. அது ஒரு அலைகள் இருக்கிறது. என்னன்னா, இதே போன்ற மின் அதிர்வுகள் எங்கே இருக்குது? இருதயத்திலும் இருக்கிறது. அதனால் அங்கேயும் இங்கே நம்ம சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேயும் நடக்குது. சொல்லுங்க. ஆமாம். அதனால் நம்ம சிந்திக்கிறது அல்லது இந்த கமாண்டிங்லாம் சொல்கிறாங்கல்ல, மூளை செயல்பட்டால் தான் வந்து இந்த உடம்பில் இருக்கிற எல்லா சரீரமும் என்ன செய்யும், செயல்படும். மூளை சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் தலை அடிபட்டுச்சுன்னா பிரெயின் டெத் அப்படின்பாங்க. மூளை செத்து போச்சு அப்படின்னா உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் என்ன செய்யும், உயிரோடு தான் இருக்கும், ஆனால் செயல்படாது. படுத்த படுக்கையாயிருவாங்க, மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு கொடுத்தா உள்ளே போகும், அது ஜீரணமாக வெளியே வரும், எல்லாமே நடக்கும். ஆனால் அவங்க எந்திரிச்சு என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. ஏன்னா செயல்படுவதற்கான கமாண்ட் எங்கேருந்து வரலை, மூளையிலிருந்து வரலை. ஆமாம். ஆனால் அந்த மூளையை இயக்குவது எது தெரியுமா? இருதயம். மூளையை இயக்குவது எது? இந்த இருதயத்தில் தான் அந்த வில், அந்த சித்தம், அந்த தீர்மானம், என்ன செய்ய போகிறோங்கிற அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மூளையில், அதாவது இந்த இருதயம் அப்படிங்கிறதுல 4 காரியங்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனை. ஏன்னா நம்ம யோசனை, தாட்ஸ், இது இமேஜினேஷன்ஸ், கற்பனை, இது எல்லாமே அடங்கினது தான் அந்த இருதயம். 2வது நோக்கங்கள். ஏன் செய்ய போகிறோம், எதுக்கு செய்ய போகிறோம், ஏன் செய்யணும் அப்படிங்கிற அந்த பர்பஸ் இருக்குதுல்ல, அது இருக்கிறது இருதயம். 3வது விருப்பம், டிசையர்ஸ்.
விருப்பங்கள் இருக்கிறது இருதயம். 4வது குணம். குணம் 1 பேதுரு 3:4 இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். அப்போ இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்த, இச்சை அடக்கம், இது எல்லாமே எங்கே தான் வெளிப்படுது? இருதயத்தில் இருந்தால் வெளிப்படுது. கசப்பு, வைராக்கியம், கோபம், பகை, விரோதம், விபச்சார, வேசித்தனம், களவு, விக்கிரக ஆராதனை, களியாட்டுக்கள் எல்லாமேயும் எங்கேருந்தா வெளிப்படுது? இருதயத்தில் இருந்தால் வெளிப்படுது. ஸோ இந்த மாதிரியான குணங்கள். ஸோ இந்த இருதயத்தில் இருக்கிற 4 விஷயங்கள் என்னது? 1 நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனை, கற்பனை, இதெல்லாமே. 2வது நோக்கம். ஏன்னா நோக்கம் இல்லாமல் யாருமே எதுவுமே செய்கிறது இல்லை. ஆனால் நல்ல நோக்கங்கள் இருக்கலாம், கெட்ட நோக்கங்கள் இருக்கலாம், நல்ல எண்ணங்கள் இருக்கலாம், கெட்ட எண்ணங்கள் இருக்கலாம், ஆனால் நோக்கம். 3வது சொல்லுங்க, விருப்பம். விருப்பம். 4வது குணம். இப்போ கவனிங்க, இந்த இருதயம் எப்படி இருக்கோ அதற்கேற்ற கமாண்ட் தான் இங்கே போகுது. புரியுதா? இப்போ ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன், 2 பேருக்கு இடையில் ஒரு சண்டை மூழ்கிறது. இப்போ உங்களுடைய இருதயத்தில் நல்ல குணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாந்தம், அமைதலும் உள்ள ஆவியாகிய குணம் நம்ம இருதயத்தில் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது இந்த மூளைக்கு என்ன கமாண்ட் கொடுக்கும் தெரியுமா? அமைதியாரு, பேசாத பேசாத, பொறுமையாரு, அவங்க பேசினாலும் சரி நீ விட்டு கொடு, டென்ஷன் ஆகாத, பேசட்டும், எவ்வளோ நேரம் பேச போகிறாங்க, விடு அப்படின்னு சொல்லி. இது இருதயத்தில் அந்த சாந்த குணம் இருந்துச்சுன்னா. ஒருவேளை இருதயத்தில் கோபம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டபான் விடுறா, ஒரு அதை குத்துறா, மூக்க உடறா, கல் எடுத்து மண்டை ஒரு போடு போடுறா, கேள்றா, நாக்க பிடுங்குற மாதிரி என்ன செய்ய கேள்றா. எல்லாம் இருதயம் தான் எதுக்கு கமாண்டு கொடுக்குது? மூளைக்கு கமாண்டு கொடுத்தோடனே, மூளை கமாண்டு கொடுத்தோடனே மூளை அடிச்சு விட்ரும். மூளை கொஞ்சம் கூட என்ன செய்யாது, யோசிக்காது. அப்படி யோசிக்கிற திறன் மூளைக்கு கிடையாது. அதெல்லாம் இங்கே இருக்குது. அந்த பர்பஸ், எதுக்காக நான் இப்போ சண்டை போடுறேன், இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், உண்மையிலே நான் அடிக்கணுமா அடிக்கக்கூடாதா, இதெல்லாம் இங்கே இருக்குது. நோக்கங்கள் எங்கே இருக்குது? இருதயத்தில். இப்போ இருதயம் செம்மையாக இல்லைன்னா செயல்கள் ஏன் செம்மையாக இல்லை? மூளை சரியான கமாண்ட் என்ன செய்யலை, கொடுக்கல. அப்போ மூளை முக்கியமா, இருதயம் முக்கியமா? 2மே முக்கியம்தான். ஆனால் எதனுடைய செயல்பாட்டில் இருக்கு? புரியுதா உங்களுக்கு? அவனிங்க சில நேரம் பிரெயினில் அடி விழுந்துடும். விழுந்த உடனே மண்டை கலங்கிடும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யார், ஏக்கா என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் ஆகலை, அடிபடிச்சா? இல்லவே இல்லையே. இவருக்கு எல்லாமே என்ன செஞ்சிடும், டேமேஜ் ஆகிரும். யாருன்னே என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு ரெக்கவரி ஆகும்போது எல்லாமே அவருக்கு நினைவு என்ன செய்யும், வரும். அது எப்படி நடக்குது அப்படின்னா, ஸ்டோரேஜ் எங்கே தான் இருக்குது? இருதயத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே கபாலம் கலன்றாலும் அது சரியாகும்போது இங்கேருந்து அது எல்லா மெமரிஸையும் என்ன செஞ்சிடும், எடுத்துரும். புரியுதா? அதனால தான் இருதயத்தின் நினைவுகள் எல்லா மெமரிஸும் திரும்ப இந்த பிரெயினுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். ஏன்னா இந்த பிரெயினுக்கு ஏன் வரணும் அப்படின்னா, இன்னார போய் பாரு அப்படின்னு இருதயம் ஒரு பிரெயினுக்கு கமாண்ட் கொடுக்குது. அப்போ அந்த பிரெயின் தான் காலுக்கு கமாண்ட் கொடுக்குது, அந்த ஆளை நோக்கி போகிறதுக்கு. அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்ணுக்கு இந்த பிரெயின் தான் கமாண்ட் கொடுக்குது. அப்போ அந்த பிரெயினுக்கு என்ன டீட்டெயில்னுங்கிறது தெரியணும்ல. இந்த இருதயம் சொல்கிற ஆள் யாருன்னே பிரெயினுக்கு தெரியலன்னா பிரெயின் யார்கிட்ட கொண்டு போய் விடும்? புரியுதா? அதனால தான் இந்த பிரெயினுக்கு இங்கே இருக்கிற மெமரிஸ் தேவைப்படுது. ஸோ அப்போ மூளையை இருதயம் சார்ந்து இல்லை, இருதயத்தை தான் மூளை சார்ந்து இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இந்த இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் இந்த இருதயத்தை நீங்கள் இந்த வருஷ கடைசியில் சரி பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
முதல்ல சுத்த இருதயத்துக்காக ஜெபிக்கணும். சங்கீதம் 51:10 தாவீது சுத்த இருதயத்தை எனில் சிருஷ்டியும் என்று என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். அவர் செஞ்ச பாவம் என்ன? 2 சாமுவேல் 11:2 ஒரு சாயங்காலம் படுக்கையிலிருந்து எழுந்து உப்பருக்கையின் மேலே உலாத்தி கொண்டிருக்கிறார். ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை கண்டார். அந்த ஸ்திரீ சௌந்தரியவதியாய் இருந்தாள். ஏன் இதுக்கு முன்னாடி இவர் அப்படி ஒரு அழகான ஸ்திரீயை பார்த்ததே இல்லையா? இவர் 1க்கு 4-5 கட்டி வச்சிருக்காரு. வீட்டில் மனைவிகள் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவருடைய இருதயம் சரியில்லை. நல்லா கவனிங்க, பாவம் தற்செயலாக நடக்கிறது இல்லைங்க. இருதயம் சரியில்லாததுனால தான் பாவமே என்ன செய்யுது? நடக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இவருக்கு கொஞ்ச நாளாக இருதயம் நல்லவர் தான். இவருடைய இருதயத்தை பார்த்து தான் கர்த்தரே இவரை யாரை ஆக்குனாரு. ஆனால் இப்போ இவருக்கு இருதயம் சரியில்லை. அதனால இவருக்கு பார்வை பாருங்க, ஃபஸ்ட்டு சைட் வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இப்படி போகிற யாரையும் பார்ப்போம். ஆனால் திரும்ப இந்த இருதயம் திரும்பி பார்னு மூளைக்கு ஒரு கட்டளை கொடுக்கும்போது அவன் இந்த மூளைக்கு மூளை கிடையாதுங்க. மூளை இந்த இருதயம் என்ன சொன்னாலும் என்ன செய்யும்? அதனால தான் ஆத்துமா அறிவில்லாதிருப்பது நல்லதில்லை, மூளை அறிவில்லாது இருப்பது நல்லதில்லைன்னு பைபிளில் என்ன செய்யலை இல்லை. எதுக்கு அறிவு வேணும்? இருதயத்துக்கு தான் அறிவு வேணும். இருதயம் அறிவாக இருந்துச்சுன்னா சொல்லிடும், திரும்பி பார்க்காத, அவள் ஒரு வேசி. ஏன்னா அந்த ஆவி ஒன்று என்ன செய்யுது? இழுக்குது. பார்க்காத, ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே அப்படின்னு சொல்லும். இருதயம் சரியில்லைன்னு என்ன செய்யும்? திரும்பி பாடுறா. அப்படி தான் இப்படி காலைல எஞ்சி உலாத்திக்கிட்டு இருக்கிறான். அங்கே ஒரு பெண் ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிறாள். பார்த்துட்டு சரி குளிக்கிறா. பிற என்ன இந்த போயிட்டே இருக்க வேண்டியதானே? அவன் திரும்பி பார்க்குறான். பார்க்குறது மட்டுமல்ல, யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறான். ஆமாம். அதுக்கப்புறம் அவங்க புருஷன் வந்து யுத்தத்துக்கு போயிட்டாரு, இவ தனியாக தான் இருக்கா. உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு விட்றான், ஒரு டின்னருக்கு வாங்க. ராஜா டின்னருக்கு கூப்பிட்டா யார் தான் வரமாட்டா? ஆமாம், வந்தாங்க, அவ்வளோதான், பேசினாங்க, பழகுனாங்க. ஏன்னா ஆமாம் பாருங்க, பிளான் போட்டு உரியாவை என்ன செஞ்சாச்சு? இப்போ கொன்னாச்சு, புருஷனை கொன்னாச்சு. நம்ம ஊரில் ஹெட்லைன்ஸ் படி சொல்லணும்னா, கள்ளக்காதலன் கள்ளக்காதலியோடு சேர்ந்து கணவனை கொன்று விட்டார்கள். என்ன? ஆமாம். இதுக்கப்புறம் ஊழியக்காரன் வந்து அந்த பாவத்தை உணர்த்தும் போது தான் இந்த தாவீது இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு ஆண்டோடைய சமூகத்துக்கு போகிறாருங்க. அப்போ அவருக்கு ஒரு நல்ல தெளிவு இருந்துச்சு. இட் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். நிறையா நேரம் நம்ம செய்கிற தவறுகளை அதை வந்து நம்ம ஏதோ தற்செயலாக நடந்துருச்சு அதனால தான் நம்ம இந்த வார்த்தையை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண, தெரியாமல் செஞ்சிட்டோம்னு நம்ம சொல்கிறது ரொம்ப ஆக்வேர்டானது. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் இருதயம் உங்களுக்கு போய் சொல்லி கொடுக்குது. அதனால தான் உங்கள் இருதயம் ரொம்ப மோசமானதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். வேதாந்தம் தான் சொல்லுது, திருக்குள்ளது. அது என்ன சொல்லும் தெரியுமா? தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்லு. அப்படி ஒன்று இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. உங்கள் இருதயம் தெரிஞ்சுதான் அதை செய்ய வச்சது. இந்த அறிவு தாவீதுக்கு இருந்ததுனால ஐ ஆம் சாரின்னு அவன் சொல்லலை, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லலை, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டது. தான் தீமையிலிருந்து தப்பணும். ஏன்னா எல்லா தப்புக்கும் தண்டனை உண்டுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். நன்மை செய்தால் மேன்மையிலையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்ப நிறைய நேரம் நம்ம சாரி கேட்கறது எதுக்கு தெரியுமில்ல? நம்ம செஞ்ச தப்பை நம்ம ஃபீல் பண்ணல. நமக்கு தப்புக்கு என்ன வந்துடக்கூடாது? தண்டனை வந்துடக்கூடாது. எல்லாருமே அப்படிதான் செய்யறோம். ஆனா தாவீது மட்டும்தான் அப்படி செய்யலை. அவன் உண்மையா அவன் செஞ்ச தப்புக்கு
தப்புக்கு என்ன காரணம்? தப்புக்கு என்ன காரணம்? என் இருதயம் சரியில்லை. ஏதோ இந்த ஒரு தப்பு நடந்து போச்சு, இனி நடக்காதுன்னு நான் சொல்ல முடியாது. நான் இந்த இருதயத்தை சரி பண்ணலனா இது மாதிரி தப்பு நடந்துகிட்டே இருக்கும். அந்த தெளிவு தாவீதுக்கு இருந்துச்சு. ஹலோ, உங்களுக்கு அந்த உணர்வு வருதா? நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா ஆக்சிடென்டலாக பண்ணலை, ஏதோ பண்ணிட்டு நீங்கள் சாரி சொல்லிட்டு திரும்ப நீங்கள் நல்லவனாக வாழ்ந்துட முடியாது. உங்கள் இருதயம் சரியில்லை. உங்கள் இருதயம் செம்மையாக ஆனால் மட்டும்தான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டீங்களே தவிர, இல்லாத பட்சத்தில் தப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எப்படி வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும், முன்னேற முடியும்? நிறைய பேருக்கு அந்த அறிவு இல்லை. ஒரு தவறு நடந்துருச்சு, ஒரு இழப்பு நடந்துருச்சு, திரும்ப இன்னொன்று செஞ்சு அந்த இழப்பை ஈடுகட்ட முயற்சி பண்றாங்க. இல்ல, நீ ஏற்கனவே ஒரு காரியத்தில் இழந்திருக்கிறீல, திரும்ப அந்த இழப்பு வரும். ஏன்னா நீ அந்த இழப்பை தான் ஈடுகட்ட பார்க்கிறிய தவிர என்ன தப்பு பண்ணோம் அதை சிந்திக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு இழப்பும் ஆக்சிடென்டல் கிடையாது. நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன், எந்த தப்பு நானா தெரியாம பண்ணல, என் இருதயம் தப்பா இருக்கு. அப்ப என் இருதயம் மாறணும். செம்மையாகாத பட்சத்தில் என் செயல்கள் மாற போறதில்ல. செயல்கள் மாறாத பட்சத்தில் என் இழப்பை யாராலையும் தடுக்க முடியாது, கர்த்தரே என்னை காப்பாற்ற முடியாது. இந்த தெளிவு தாவீதுக்கு இருந்தனால தான் இருதயத்துக்காக ஜெபம் பண்றான். சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, சுத்த இருதயம். அதுக்கப்புறமும் இவனுக்கு அந்த பச்சைபால் மூலம் பிறந்த பிள்ளையை கர்த்தர் அடித்தார். 7 நாள் இவன் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றான். இயல்பா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான். எதுக்காக நீ மன்னிப்பு கேட்குற? எதுக்காக மன்னிப்பு கேட்குற? பிள்ளைய கர்த்தர் அடிச்சிருக்காரு, அதுக்கு இறங்கணும் தான் நம்ம மன்னிப்பு கேட்போம். மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. பிள்ளை செத்து போச்சு. உடனே நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? தான் மன்னிப்பு கேட்டோம்ல, அதான் மன்னிப்பு கேட்டோம்ல, செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டோம்ல, பிறகு எதுக்கு இது நடந்துச்சு? இது அவங்கள கர்த்தருக்கு விரோதமாக திருப்பி விட்டுரும். கவனிங்க, அவங்க இருதயம் அப்போ எவ்வளோ மோசமாக இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. தப்பு பண்ணது நான், தண்டனைன்னு ஒன்று வந்த உடனே தண்டனைக்காக என் இருதயம் கடவுளை என்ன ஆக்கி விட்டுருது? கெட்டவராக மாற்றி விட்டுருது. அப்படிதான் நான் காயின் செஞ்சான். உன்னை இவங்க துணிகரமாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த பாவத்தை கூடுதலாக பண்ணுவாங்க. யாருக்கு நஷ்டம்? என் தலையிலேயே நான் மண்ணை வாரி போட்டுக்கிறேன். யாருக்கு நஷ்டம்? மண்ணை வாரி போட வச்சது எது? இருதயம். என்ன கொடுமை மாதிரி இருதயம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இவன் எல்லாருக்கும் ஒரே பதட்டம், கலக்கம். எப்படி இந்த பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்றது? 7 நாள் அந்த ஆள் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு போய் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இவனுக்கு அந்த சத்தத்தை கேட்டோடனே புரிஞ்சு போச்சு, சரி பிள்ளை செத்து போச்சு போ. எழுந்திரிச்சு வந்தான், ஷேவ் பண்ணான், குளித்தான், புது ட்ரெஸ்ஸை போட்டான், வந்து நேராக டேபிளில் உட்காந்து சாப்பாடு வைங்கப்பா அப்படின்னா சாப்பிட்டான், சந்தோஷமாக இருந்தான். சரி, நான் பண்ண தப்பு முடிஞ்சு போச்சு. அவன் தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறான், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் மறைவான குற்றங்களுக்கு என்னை, அப்புறம் துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அதனால் நான் பெரும் பாதகத்துக்கு நீங்கி. பார்த்தீங்களா, இவ்வளவு சுத்த மனசாட்சி உள்ள தாவீது. அதனால தான் ஆண்டவர் தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீது இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் அவன் இருதயம். அவனுக்கு இருதயத்தை பற்றி இருந்த அறிவு. புரியுதா? இன்னைக்கு நமக்கு அதுதான் தேவை. இருதயத்தை பற்றிய அறிவு நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது. அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் உணர்றீங்க இந்த வருஷ கடைசியில், ஆமாம் எனக்கு ஒரு சுத்த இருதயம் வேணும், என் இருதயம் சரியில்லை, என் இருதயம் சரியில்லாதனால தான் தப்பு நடக்குது, இருதயம் சரியில்லாதனால தான் என் பார்வை சரியில்லை, இருதயம் சரியில்லாதனால தான் தேவையில்லாத காரியத்தை நான் கேட்குறேன், என் இருதயம் சரியில்லாதனால தான் விருப்பங்கள் சரியில்லை. நிறைய தவறான காரியங்களை விரும்புறதுக்கான காரணம் என்னன்னா என் இருதயம் சரியில்லை. அப்ப இருதயத்துக்கு மாற்றம் இருக்குதா இல்லையா? தேவன் வச்சிருக்கிறாரா இல்லையா? சவுலுக்கு கர்த்தர் வேற இருதயத்தை கொடுத்தார். இப்ப யோசிச்சு பாருங்க, என் இருதயம் மாறிடுச்சுன்னா எனக்கு எல்லாமே மாறிடுமே. அதான் வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது பழையவைகள். அப்ப
பழைய இருதயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு புது இருதயத்தை கொடுக்க அவரால் கூடும் என்கிற அறிவு நமக்கு தேவை. ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பால் பியர்சால் அப்படின்னு ஒரு டாக்டர், அவர் வந்து ஹார்ட் ஹேஸ் அ பிரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு எழுதியிருக்கிறார். அதில் அவர் செய்த ஆய்வுகளின் அடிப்படையில் சில சம்பவங்கள்லாம் அவர் என்ன செய்கிறாரு, முக்கியமாக அவர் அந்த ஹார்ட் ஹேஸ் அ பிரெயின்கிற அந்த இதை எழுதுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது மாற்று இருதய அறுவை சிகிச்சை செய்கிறாங்கல்ல, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்னா பிரெயின் டெட் ஆயிரும். இப்போ எனக்கு திரும்ப அந்த பிரெயினை வந்து உயிர்ப்பிக்கவே முடியாது. அவங்க தான் இந்த தானம் பண்ணுவாங்க, உடல் தானம் பண்ணுவாங்க. கிட்னி எல்லாமே அந்த நல்ல கண்டிஷனாக இருக்கும். அதனால் சிலருக்கு கிட்னி தேவைப்படும், சிலருக்கு இருதயம் தேவைப்படும். அப்படி இந்த இருதயம் முற்றிலும் பழுதானவர்களுக்கு மாற்றி வைப்பாங்க. அப்படி மாற்று இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு பொருத்தப்பட்ட புதிய இருதயத்தில் இருக்கிற அந்த குணம், சுவை, எண்ணங்கள், விருப்பங்கள் இதெல்லாமே அந்த புதிய நபருக்கு பிரதிபலிப்பதாக அவர் கண்டுபிடிச்சார். பாருங்கள், எந்த ஒரு கண்டுபிடிப்புக்குமே உள்ள ஒரு இன்ட்யூஷன் வரும், இப்படி ஒன்று இருக்கலாமா அப்படின்னு. அந்த ஒரு இன்ட்யூஷனில் தான் அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அது மோஸ்ட்லி அது வந்து சக்ஸஸ் ஆகும். ரைட், நான் நினச்சது சரிதான். அதை ஆதாரத்தோடு அவங்க என்ன செய்ய வெளிப்படுத்துவாங்க. இதுதான் கண்டுபிடிப்புகள் எல்லாமே. ஏன்னா ஒன்று கண்டுபிடிச்சதுக்கப்புறம், ஓ இப்படி வருதா, இப்படி ஒன்று கண்டுபிடிப்பு இருக்கான்னு அவனுக்கு கண்டுபிடிச்சவனுக்கே ஆச்சரியமாக இருக்காது. இப்படி பண்ணால் இப்படி வருங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்ததுனால தான் பண்ணா, வந்துருச்சு, ரைட்டு, இதுதான் கண்டுபிடிப்பே எங்கே தொடங்குது? எல்லாத்துக்கும் இந்த இருதயம் தாங்க காரணம். கண்டுபிடிப்பே எங்கே தான் தொடங்குது? அந்த இருதயத்தில் தான் தொடங்குது. அது மாதிரி இவருக்கு ஒரு எண்ணம், இப்படி இருக்கலாமோ அப்படின்னு ஆய்வு செஞ்சார். அதன்படி பார்த்தீங்கன்னா, இங்கே வா, இப்போ என்னுடைய இருதயத்தை இவர்கிட்ட வச்ச உடனே இவருக்கு என்ன ஆயிருது? என்னுடைய இருதயத்தில் இருக்கிற, நான் சொன்ன எண்ணங்கள், ரெண்டாவது நோக்கங்கள், மூணாவது விருப்பங்கள், நாலாவது குணங்கள் யாருக்கு வந்துடுது? புரியுதா உங்களுக்கு? அப்படி ஒரு வயசானவர், ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ள ஒரு வயசானவர், அவருக்கு ஒரு சின்ன பையன், ஒரு 16-17 வயசு பையனுடைய இருதயத்தை மாற்றி வச்சாங்க. இப்போ வயசானவர், இவர் வந்து ரொம்ப பழைய கிளாசிக்கல் சாங்ஸ் கேட்குறவர். அந்த மாதிரி தான் பழக்கம். புது பாடல்கள்லாம் என்ன பாட்டு எழுதுகிறாங்க இவங்க, சான் ஜபராஜ்னு ஒரே ஆட்டமாக போட்டுக்கிட்டு, இதெல்லாம் பாட்டாயா, இதெல்லாம் தேவ பக்தியா, இப்படிலாம் பாடினா கர்த்தருக்கு பிடிக்குமா? அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அருணோதயம் எழும்பிடுதே பரனே சுவை துதிப்போம், எப்படி இருக்கு? இதை பாடினா இவங்களுக்கெல்லாம் பிடிக்குமா? அப்போ இவர் பாடுறது இவனுக்கு பிடிக்காது. ஏன்னா ஜெனரேஷன் கேப். இப்போ பாருங்க, இந்த 16 வயசு பையனுடைய இருதயத்தை தூக்கி 16 தூக்கி 60 வச்ச உடனே 60 யார் ஆயிட்டாரு? 16 ஆயிட்டாரு. நல்லா சுகமாச்சு. வீட்டுக்கு வந்தாரு, ஒவ்வொரு சீடியாக போட்டார். வீட்டில் கேட்டார், என்னம்மா இந்த பாட்டு, யார் இதெல்லாம் வச்சிருக்கிறது? வேற நல்ல பாட்டு இல்லையா அப்படின்னாரு. என்ன பாட்டு? இந்த சான் ஜபராஜ் பாட்டு. சான் ஜபராஜ் பாட்டா? சான் ஜபராஜ் பாட்டு நீங்கள் கேட்க மாட்டீங்களே? கர்த்தருக்கு புது பாட்டை பாடணுமா? அப்படியா? சரி, ஆமாம், ஒரே நாங்கள் வேற மாதிரி ப்ரோ, கிங் 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 கிங். ஆமாம், அப்படியே ஆளு தலையில் என்ன செஞ்சிட்டாரு? மாறிட்டாரு. பாருங்க, எது மாறுச்சு? இருதயம். மாறின உடனே குணங்கள் என்ன செய்யுது? மாறுது. ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ரயில் விபத்தில் இறந்த ஒரு சகோதரியினுடைய இருதயத்தை மாற்றி வச்சாங்க. அதனால அந்த பிள்ளைக்கு எப்போ பார்த்தாலும் ட்ரெயின் கனவாத்தான் என்ன செய்யும்? வரும்.
ட்ரெயின் கனவா வரும். ஆரம்பத்தில் அது ரொம்ப பிரச்சனையாக தெரில. அதுக்கப்புறம் இவங்க இந்த சைக்காட்ரிக் டாக்டர்லாம் போய் பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்க இதை என்ன செஞ்சுருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு வந்து ஒரு இருதயம் பொருத்தினாங்க. அவன் வந்து எந்நேரமும் முதுகை சொரிஞ்சிக்கிட்டே இருப்பான். கடைசியில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இவனுக்கு இருதயம் வச்சுருக்காங்கல்ல, அந்த இருதயத்தை உடைய மனிதன் முதுகிலே சுட்டு கொல்லப்பட்டிருக்கான். அதனால் இவனுக்கு எப்போனாலும் அந்த முதுகில் ஒரு சூடு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த உணர்ச்சி அவனுக்கு இருந்துக்கிட்டே. இவனுக்கு ஒன்றும் கிடையாது முதுகில், ஆனால் அந்த இருதயத்தின் நினைவு பாருங்களேன், அந்த சுட்ட உடனே ஏற்படுற அந்த வலி அந்த இருதயம் உணருது பார்த்தீங்களா, அந்த வலி அப்படியே அந்த இருதயத்தில் இருந்துருது. ஒருவேளை அவன் உலகத்தில் உயிரோடு இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதே வலியிலே தான் என்ன செய்வான், வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். என்னை ஒருத்தன் சுட்டுட்டான், என்னை ஒருத்தன் சுட்டுட்டான், என்னை ஒருத்தன். நம்ம கூட சொல்கிறோம்ல, என்னை இவங்க பேசிட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க, என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்னை பார்த்து இப்படி சிரிச்சிட்டாங்க, என்னைய பார்த்து தலையை இப்படி செஞ்சாங்க, என்னைய பார்த்து பார்த்து அவங்ககிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் நமக்கு இருதயத்தில் ஒரு பெயினை ஏற்படுத்தினோடனே அது நிரந்தரமாக என்ன செஞ்சிருது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு சிலரை பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு எனக்கு செல்வரத்ன பிரதரை பிடிக்காது, ஜான் வெஸ்லி பிரதர் செல்வரத்ன பிரதர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ என் இருதயத்தை தூக்கி ஜான் வெஸ்லி பிரதர் இருதயத்தில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாரத்துலேருந்து அவர் வந்து கை கொடுத்தானே, இவர் நல்லா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவார், இவரால் என்ன செய்ய முடியாது, நல்லா பேச முடியாது. ஏன்? இருதயத்தில் செல்வரத்னம் பிரதரை பற்றி எனக்கு தனிப்பட்ட விதத்தில் உண்மை கிடையாது, நம்பிடாதீங்க. விதத்தில் எனக்கு இருக்கின்ற அந்த பகை இப்போ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆனவுடனே ஹார்ட்டோட சேர்ந்து எதுவும் மாறிடுச்சு, டிரான்ஸ்பிளான்ட் ஆயிடுச்சு, பகை, வெறுப்பு. இப்போ இந்த இருதயத்தில் இருக்கிற விஷயம் எவ்வளோ உண்மைங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அதாவது இந்த கெட்ட சொப்பனம் வரும், படக்குன்னு எந்திரிச்சிரும் நைட்டு. எல்லா நைட்டும் அப்படித்தான், நைட்டுன்னு இல்லை பகலில் தூங்கினாலும் அப்படித்தான், நிம்மதியான தூக்கமே இல்லை. நாட்கள் செல்ல செல்ல அந்த பிள்ளைக்கு அந்த கெட்ட சொப்பனத்தில் ஒரு மனிதன் வர்றது தெரிஞ்சு, அந்த மனிதனுடைய முகம் ரொம்ப ஷார்ப்பாச்சு, போக 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 ஷார்ப்பாச்சு. அப்புறம் ஒரு ஸ்டோரி மாதிரி அதுக்கு சொப்பனங்கள் வர ஆரம்பித்தோடனே தூக்கமே கிடையாது. சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் கேட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் கேட்டாங்க, யாராலையும் தீர்வு என்ன செய்ய முடியலை, கொடுக்க முடியல. தூக்க மாத்திரை போட்டால் தூங்குது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி நைட்டெல்லாம் புலம்போம், அழும். ஏன்னா அந்த நினைவுகள் அதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எப்படியோ இது சில வருடங்களாக இது ஆய்வு செய்தப்பட்டு கடைசியில் இது வந்து போலீஸ்க்கு போயிடுச்சு. ஏன்னா இது ஒரு ஸ்டோரி சொல்லுதா, திரும்ப திரும்ப எல்லார்ட்டையும் ரிப்பீட்டடாக அந்த ஸ்டோரியை சொல்கிறதுனால போலீஸ் தரப்பில் அந்த இதை கேட்டாங்க. உடனே அவங்க கூட்டு போய் அவங்க இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கதையை சொல்லுமா அப்படின்னு சொல்லி அந்த கதையை கேட்டு அந்த கதையில் வர்ற நபர், அந்த இடங்கள், இது எல்லாத்தையுமே படமாக்குனாங்க. படமாக்கி இது மாதிரி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு ஆய்வு செய்யும்போது 3000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இதே மாதிரி ஒரு வீடு, இதே மாதிரி லொக்கேஷன், இதே மாதிரி தோட்டம் அது இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்க்கும்போது பக்கத்து வீட்டில் இவ சொன்ன அதே மாதிரி ஒரு மனுஷன் என்ன செய்யறான், இருக்கான். அவன் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனை பற்றி விசாரித்தாங்க, அவன் நல்லவன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் மேலே எந்த கேஸும் இல்லை, அவன் ரொம்ப ஜென்யூனான ஆளுன்னு நல்ல சாட்சி கேட்டான். அதுக்கப்புறம் தான் அவள் சொன்ன வீட்டில் என்னன்னு கேட்கும்போது அந்த வீட்டில் ஒரு பிள்ளை வந்து என்ன செஞ்சுருக்கு, செத்துருக்கு. அந்த இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு, அந்த பிள்ளையினுடைய இருதயத்தை தான் இது பிள்ளைக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்படி சில நேரம் நடக்கும், தூரமாக இருக்கிற இடத்துக்கு கூட கொண்டு போய் செய்வாங்க. ஆனால் யார் என்னங்கிற ஹிஸ்ட்ரிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்படி இப்போ அந்த ஆய்வு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, தமிழில் என்ன சொல்ல, விசாரணை நடக்குது. அந்த விசாரணையில் தான் தெரிய வந்துச்சு, இந்த நல்லவன் இருக்கான்ல
பக்கத்து வீட்டு நல்லவன் இவன் தான் இந்த பிள்ளைய கொடூரமாக என்ன கொலை பண்ணி இருக்கிறான். கொலை பண்ணி அதை ஒரு ஆக்சிடெண்ட் ஆக்கி இவனுக்கும் அதில் சம்பந்தமே இல்லாத மாதிரி கேஸை என்ன செஞ்சிட்டான், மூடி மறைச்சிட்டான். ஆனால் அந்த பிள்ளையனுடைய இருதயத்தில் அது என்ன செய்யுது, பதிஞ்சிருக்குதுல. செத்துப்பாங்கன்னு நினச்சிருக்கு, அது வந்து சாகலை, பிரெயின் டெட்டு தான் இருக்குது. அதனால அவங்க இருதயத்தை என்ன செஞ்சுட்டாங்க, மாற்றிட்டாங்க. அந்த இருதயத்தில் அந்த எண்ணங்கள் அப்படியே இருக்க இந்த பிள்ளையினுடைய நினைவுகளில் அது வர வர அது வெளிப்பட 3 வருஷம் கழித்து இந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டான். எப்படி பாருங்களேன், எப்படியெல்லாம் நடக்குதுன்னு பாருங்களேன். அப்போ இவனை காட்டி கொடுத்தது எது, இருதயம். உண்மை. நீங்கள் வாழ்க்கையில் எதனாலும் டெலீட் பண்ணிடலாம். உங்களுக்குன்னு ஒரு புது இருதயம் கர்த்தர் கொடுக்காத வரைக்கும் உங்கள் இருதயத்தை யாராலும் டெலீட் பண்ண முடியாது. ஏதோ அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் இருதயம் வேறு யாருக்காவது போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். நான் சொல்கிறது புரியுதா? உங்கள் இருதயம் யாருக்கும் தெரியாது. உங்கள் இருதயம் உங்களை நல்லவன் தான் உங்களுக்கும் என்ன செய்யுது, காட்டுது. நீங்களும் நல்லவன் வெளியே காட்டுறதுனால எல்லோரும் நல்லவன் என்ன செஞ்சுக்கிறோம், நம்பிக்கிறோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் இருதயம் யாருக்கோ போச்சுன்னா தெரிஞ்சு போயிடும் அந்த இருதயம் அப்படின்னு. இப்போ இந்த இருதயங்கிற விஷயம் எவ்வளோ முக்கியம். அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அப்போ சுத்த இருதயத்தை என்ன சிருஷ்டியும்னா அவன் பவுல் தாவீது சொல்லும்போது இருதயம் மாற்றம் வந்தால் இதெல்லாம் என்ன செய்யும், மாறும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இருதயம் மாறினா எல்லாம் என்ன செய்யும், இருதயம் மாறினா உங்கள் சூழ்நிலை மாறும். இருதயம் மாறினா உங்கள் பழக்கவழக்கங்கள் என்ன செய்யும், மாறும். இருதயம் மாறினா எல்லாம். அப்போ உங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை மாற்றணும்னு நினைக்கிறோம்ல, சொல்லுங்கள், மாற்றணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அதனால தான், அதாவது சாராய கடையை மூடுறதுனால சாராயம் குடிக்கிறவன் திருந்த போகிறது கிடையாது. சாராயம் குடிக்கிறவன் திருந்திட்டான், அவனை சுற்றி சாராய கடை இருந்தாலும் ஒரு பிரச்சனையும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பெண்கள்லாம் இப்படித்தான் உடை அணியணும், அப்போதான் ஆண்கள்லாம் ஒழுக்கமாக இருப்பாங்க. ஒரு டாங்கியும் கிடையாது. ஆண்களுடைய இருதயம் செம்மையாக இருந்தால் பெண்கள் எப்படி இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உண்மை எத்தனை பேருக்கு புரியுது? என் இருதயம் செம்மையாக இருந்தால் என் கண்ணில் எவ்வளோ புதுச்செருப்பு பட்டாலும், இல்லை நமக்கு விளங்குற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நான் போகிறேன், எனக்கு அது இடரலாகவே என்ன செய்யாது, இருக்காதுங்க. இன்றைக்கி நிறையா நேரம் சூழ்நிலைகளை நம்ம வந்து காரணம் காட்டுறோம். பாஸ்டர் எந்நேரமும் எங்கள் கம்பெனியில் சினிமா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. இருதயம் ஒழுங்காக இருந்தால் உனக்கு அது உள்ளேயே என்ன செய்யாதியா, போகாதியா. ஏன்னா வேதத்தில் அப்படி தானே போட்டு, கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வானா. இருதயம் தான் பிரச்சனை. அதாவது அவங்களுக்கு அது வந்து அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக கூட என்ன செய்யாது, என்னத்தையோ பாடிக்கிட்டு இருக்கோம். அது நமக்கு அதுக்குள்ளே என்ன செய்யாது. ஏன்னா இருதயம் எல்லாம் வசனத்தினால என்ன செஞ்சுருக்கு, இருதயத்தில் நல்ல விசேஷத்தினால பொங்கிக்கிட்டு இருக்கு. அது என்னமோ பாடிக்கிட்டு இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு பாட்டு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், நமக்குள்ளே தேவனுடைய சத்தம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், துணித்து கொண்டே இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ. இப்போ நிறைய நேரம் நம்ம என்ன செய்யணும்னா, என்னை சுற்றி எல்லாம் ரொம்ப மோசமானவங்க பாஸ்டர், அதனால தான் பாஸ்டர் நானும் பொட்டு வைக்க வேண்டியிருக்கு, பூ வைக்க வேண்டியிருக்குது, லிப்ஸ்டிக் போட்டு அலங்கரிச்சுக்கிட்டு சிக்கு சிக்குன்னு ஏன் இருக்கிறேன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் அப்படி இல்லை. உன் இருதயம் புரியுதா, வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? எங்கள் கிளாஸில் எல்லாம் பிட்டடிப்பான், வேறு வழியே இல்லை, நானும் பிட்டடிக்கணும். இல்லை இல்லை இல்லை, உன் இருதயம் சரியில்லை, அதனால நீ பிட்டடிக்கிறே தவிர சூழ்நிலை நமக்கு காரணம் கிடையாது. ஆனால் எல்லாம் சூழ்நிலை தானே காரணம் சொல்கிறான். குடிக்கிறவனை எடுத்துக்கோங்க, துக்கமாக இருந்தால் இன்னைக்கு துக்கமாக இருக்கேன்னு குடிப்பான், சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கு, துக்கமும் இல்லாமல் சந்தோஷமும் இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்மா. புரியுதா உங்களுக்கு? ஆமாம், கல்யாணம்னாலும் குடிப்பான், கருமாதினாலும் குடிப்பான், ரெண்டுமே இல்லைனாலும் குடிப்பான். அதுதான் அவன்கிட்ட இருக்கிற பியூட்டி. என்ன பிரச்சனை? அவனுக்கு இருதயம் சரியில்லை. ஸோ இருதயம் மாறணும், புரியுதா? ஆமாம், சுத்த இருதயம். அது மாதிரி இருதயம் பக்குவப்படணும். அதாவது தானியேல் ராஜாவின் போஜனத்தினால்
தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன்னு என்ன பண்ணானா? தீர்மானம். அதுதான் இருதயத்தை பக்குவப்படுத்துறது. ஏன் நம்ம தீர்மானம் எடுக்கிறோம் செயல்படுத்த முடியலை? இருதயம் அலோவ் பண்ண மாட்டேங்குது. அப்போ இருதயத்தை என்ன செய்யணும்? நீங்கள் பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்துறதுன்னா என்ன? பக்குவப்படுத்துறதுன்னா இருதயத்தை நேராக்கணும், ஸ்ட்ரைட் ஆக்கணும். புரியுதா உங்களுக்கு? அளவாய விடக்கூடாது. இருதயத்தை வந்து ஸ்ட்ரைட் ஆக்கணும். தானியேல் அப்படி தான் ஸ்ட்ரைட் ஆக்கணும். இதைத்தான் சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவன் இருதயத்தை அவன் வந்து கன்வின்ஸ் பண்ணான். ஸோ பைபிள் ஒரு நல்ல வசனம் இருக்கு, மதிலை பிடிக்கிறவனை பார்க்கிலும் மனதை அடக்குகிறவன். அதனால தான் முதல்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போட்டேன். உங்கள் இருதயத்தை நீங்கள் நம்பாதீங்க, உங்கள் இருதயத்தின் போக்கில் உங்களை விடாதீங்க. நீங்கள் உங்கள் இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் இருதயம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். உங்கள் இருதயத்தின் கண்ட்ரோலுக்கு நீங்கள் போயிட்டீங்க, உங்களை யாராலும் காப்பாற்றவே முடியாது. உங்கள் இருதயத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் இருதயம் விரும்புகிறதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது, நான் கொடுக்கறது தான் நீ என்ன செய்யணும்? விரும்பணும். அப்படி உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் பக்குவப்படுத்தல், நேராக்குதல். நேராக்குதல் என்ன? ஆமாம். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போகிறீங்க? அதிகாலை ஜபம், வேத வாசிப்பு, வாரத்தில் ஒரு நாள் உபவாசம், ஞாயிறு ஆராதனை, சுவிசேஷம் அறிவித்தல், கேர்சல் ஊழியம் அல்லது மென்டர் ஊழியம், தசமபாகம் கொடுக்கறது, யாவரோடும் சமாதானமாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம், எடுக்க போகிற தீர்மானம். இதெல்லாம் எப்படி நமக்கு கைக்கூடி வரும், எப்படி நம்ம இதை செயல்படுத்த முடியும் அப்படின்னா, நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்? இப்போ யாவரோடு சமாதானமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இருதயத்தை சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும், நீ சமாதானமாக தான் இருக்கணும், எந்த சண்டைக்கும் என்ன செய்யக்கூடாது, வந்த சண்டைக்கும் போகக்கூடாது, வம்பு சண்டைக்கும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, நீ அமைதியாக தான் இருக்கணும், நீ எல்லாரையும் மன்னிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், செஞ்சு போகணும். சமாதானத்துக்காக உங்கள் இருதயத்தை என்ன செய்யணும்? நீங்கள் பக்குவப்படுத்தணும். அது மாதிரி சுத்தமாக இருக்கணும், வீடு சுத்தமாக இருக்கணும், துணிமணி சுத்தமாக இருக்கணும், சூழ்நிலை சுத்தமாக இருக்கணும், பரிசுத்த ஜீவியம், உண்மையாக இருக்கிறது, உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, வரவு செலவு கணக்கு, என்ன சிக்கனம், சேமிப்பு, இப்படி நிறைய விஷயங்களில் நல்ல தீர்மானங்கள் எடுத்தால் தான் நீங்கள் அப்படியே ஒவ்வொரு படியாக ஏற முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்போ இதெல்லாம் நீங்கள் தீர்மானம் எடுத்த உடனே என்ன செஞ்சிடாது, வந்துடாது. அதுக்கு உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தணும். ஆண்ட்ரூ ஒமேக் அப்படின்னு ஒருத்தர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, அதாவது ஜனங்கள் காலையிலே எழுந்திரிச்சு நான் இந்தந்த பாவத்தெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணி எதுவுமே செய்கிறதில்ல. நீங்கள் யாராவது காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி இன்னென்ன தப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எதுவும் பிளான் பண்ணுறீங்களா? இல்லையே. அதனால தான் நம்ம ஒரேடியாக ஐ ஆம் சாரி அப்படின்றோம். ஏன்னா நான்லாம் இதெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணவே இல்லை. இதெல்லாம் பிளான் பண்ணியா சார் செய்கிறோம், ஏதோ தெரியாமல் செஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் என்ன எழுதுகிறாருன்னா, மனிதர்கள் காலையில் எழுந்தவுடன் இன்றைக்கு என்ன மீறுதலை நடப்பிக்கலாம் என்று வகை தேடுவதில்லை, ஆனால் காலையில் எழுந்து கர்த்தரை தேடி தங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தாததினால் அவர்கள் பாவத்தில் விழுகிறார்கள். ஏன் பாவம் செய்கிறோம்? நம்ம காலையிலேயே இன்றைக்கி தவறு செய்யக்கூடாது, இன்றைக்கி உண்மையாக இருக்கணும், நமக்கு என்ன பலவீனம் இருக்குன்னு நமக்கு என்ன செய்யும் தெரியும். அப்போ இந்த வழியில் போகக்கூடாது, இந்த ஆள் பண்ணுற காலை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, இதை பிளாக் லிஸ்ட்டில் போடணும். ஆமாம், அப்படி நம்மை பக்குவப்படுத்தணும். இன்றைக்கி ஒரு மணி நேரம் வாக்கிங் போகணும், இன்றைக்கி இதுதான் சாப்பிடணும், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், வசனத்தை மனப்பாடம் பண்ணணும், சர்ச்சுக்கு போகணும், கிடைக்கிற காணிக்கையில் தசமபாகத்தை முதல்ல எடுத்து வைக்கணும். என்ன? ஆமாம், இன்றைக்கி யார்கிட்டையும் வம்புக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, யார்கிட்டையும் கடினமான வார்த்தைகளை யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. ஆமாம், சர்ச்சுக்கு போகிறோம், இன்றைக்கி தூங்காமல் செய்தி என்ன செய்யணும், கேட்கணும். எல்லாரும் தூங்கணும்ட்டு பிளான்லேயே வரோம், ஆனால் தூக்கம் வருதுல்ல. ஏன்? தூங்காமல் செய்தி கேட்கணும்னு நம்ம இருதயத்தை என்ன செய்யலை, பக்குவப்படுத்திட்டு வரல. இது மாதிரி தான் எல்லாம். நல்லா படிக்கணும்னு இருதயத்தை பக்குவப்படுத்தினவன் தான் என்ன செய்வான், படிப்பான். படிப்பான் அப்படிங்கிறவெல்லாம் என்ன செய்ய மாட்டான், எல்லாம் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நினைக்கிறான். ஏன் முடியலை? இருதயம் அளவாயுது. விளையாடணும், ஜாலியாக இருக்கணும், ஃபன் பண்ணணும், தூங்கணும், சாப்பிடணும், என்டர்டெயின் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும்.
இதெல்லாம் இருதயம் நம்மளை குழியில் தள்ளிடும். ஒரு நாள் இருதயத்துக்கு சுகபோகத்தை காட்டாதீங்க, பொருள் ஆசையை காட்டாதீங்க, பண ஆசையை காட்டாதீங்க. இந்த வீண் பெருமைகள் இருக்குதுல்ல, இந்த ஜீவனத்தின் பெருமைன்னு ஒன்று இருக்குங்க இந்த காலத்தில். எல்லாவனுக்கும் எல்லாவனை பார்த்தாலும் பொறாம, இதெல்லாம் ஜீவனத்தின் பெருமைங்க. அவனை மாதிரி இருக்கணும்னு நமக்கு அவசியமே கிடையாது. படுத்தா தூக்கம் வரணும், சாப்பிட்டா சீரணமாகணும், இருதயம் எப்போதும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். பைபிளே அதான் போட்டிருக்கு, போதும் என்கிற மனதுடனே கூடிய உண்ணவும் உடுக்கவும் உண்டானால் அது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அவன் நம்மளை என்ன நினைப்பான், எவனை என்ன நினைச்சா என்ன, இதெல்லாம் உங்க இருதயம் உங்களை என்ன செய்து குழி வெட்டி புதைக்க பார்க்குது. நம்பாதீங்க, நம்பாதீங்க. சந்தோஷமா இருக்கணும், உங்க இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. நான் சந்தோஷமா இருப்பேன், நான் எதுக்காகவும் வருத்தப்பட, எவன் என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா யாரும் ஒன்றும் சொல்ல முடியல. ஒரு காரியத்தை குற்றமாவோ கண்டிச்சோ அல்லது ஒரு தவறை சுட்டி காட்டியோ அல்லது கோபமாவோ சொல்ல முடியல. சொன்ன உடனே ஹர்ட் ஆகிட்டோம், அப்புறம் குப்புறப்படுத்துக்கிறது, அப்புறம் அந்த ஆள் முகத்தில் என்ன செய்யறதில்ல, முழிக்கிறதில்ல. இப்போ என்ன பிரச்சனை, ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்க போய் தானே சுட்டி காட்டுறோம். எதுவுமே தற்செயலாக நடக்கிறது இல்லைங்க. அது என்ன செஞ்சோம்ங்கிற அவங்க ரியலைஸ் பண்ணாமலேயே கடந்து போயிடுறாங்க. எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும்? நல்ல தீர்மா, அவன் என்ன சொன்னால் எனக்கு என்ன, நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிடுவோம், நன்மையாக எடுத்துக்கிடுவோம். இதெல்லாம் உங்கள் இருதயம் பக்குவப்படணும். உங்கள் இருதயத்தை நீங்கள் தான் சொல்லி கொடுத்து மாஸ்டர் பண்ணணுங்க. இல்லாட்டினா அது உங்களை பூஸ்டர் பண்ணிடும். புரிய மாட்டேங்குதே மக்களுக்கு. ஐயோ, எல்லா தீமைக்கும் காரணம் இந்த இருதயம் தானே. நல்ல சிரித்த முகத்தோடு இருக்கணும், ஏன்னா கலகலப்பாக இருக்கணும். எல்லாத்துக்கும் உங்கள் இருதயத்தை சொல்லி கொடுங்க. ஆமாம், திட்டுங்க. உங்கள் கண்டவனெல்லாம் திட்டுறதுக்கு யாரை திட்டுங்க, உங்கள் இருதயத்தை திட்டுங்க. நாசமாக போன இருதயமே, என்னை இவ்வளவு நாள் நாசம் பண்ணது நீ தானே, ஒழுங்கா இரு, இனிமேலாவது எப்பொழுதும் சந்தோஷமாக இரு, ஸ்தோத்திரம் பண்ணு, எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணு, யாவரோடும் சமாதானமாய் இரு, போதும் என்கிற மனசோட இரு. எதையாவது நம்ம இழந்துட்டோமா, போனால் போகட்டும் போடா அப்படின்ட்டு சந்தோஷமா இரு. இன்னைக்கு ஆண்டவனுடைய பட்டினி போட்டிருக்காரா, இன்னைக்கு உடுத்த துணி இல்லாமல் இருக்கிறோமா, இன்னைக்கு மரியாதை இல்லாத வாழ்க்கை நமக்கு கொடுத்துருக்கிறாரா, இன்னைக்கு 4 பேர் நம்மளை கனம் பண்ணுறான், நம்ம 4 பேருக்கு நல்ல வார்த்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு அவர் நமக்கு போதுமா, எதிர்கால பயம் எனக்கு எதுக்கு? அப்போ நம்ம இருதயத்தை நம்ம தான் பக்குவப்படுத்தணும். பயப்படாதரா, உனக்கு ஒன்றும் நடக்காது. சொல்லுங்க பார்க்கலாம், யாரை சொல்லணும்? உங்கள் இருதயத்தை நீங்கள் பக்குவப்படுத்துங்க. இன்னைக்கு வொர்ஷிப்பில் நல்ல வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார், நான் தேவ கிருபையை நம்பி இருக்கிறேன். அப்போ இதுவரை கிருபை தானே நடந்துச்சு அப்படின்னு நான் சொன்னா, இனிமேல எதுதான் நடத்த போகுது? அந்த கிருபை என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது. அந்த கிருபை சப்ளையை நிப்பாட்டாது, அந்த கிருபை நன்மை செய்யறத நிப்பாட்டாது, அந்த கிருபை வாழ வைக்கிறத நிப்பாட்டாது. உங்க இருதயத்தை நம்ப வைக்கணும். இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், உங்க இருதயம் கண்டதெல்லாம் கண்ணில் காட்டும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் கெட்ட சொப்பனமாக வருது, உன் இருதயத்தை வெட்டி போடு. உண்மைதானே? அதனால் இருதயத்தை என்ன செய்யுங்க, பக்குவப்படுத்துங்க. ஸோ இதோட முடிச்சுக்கிடுவோண்ணே. எல்லாரும் சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால, பவராவி எனக்குள்ளே பய ஆவி அணுகுவதில்லை, பவராவி எனக்குள்ளே பய ஆவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே
ஆமென். அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்டேன் கசப்புகளை. ஓ வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். ஓ வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஓ ரபல ரம ரதல ரம நரஷகல ரதல ரம. நிரப்புங்கப்பா இருதயங்களை உங்க ஆவியினால நிரப்புங்க, அக்கினியினால நிரப்புங்க. இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும், இருதயம் நேராகட்டும் ஆண்டவரே, இருதயம் செம்மையாகட்டும் ஆண்டவரே. ஓ ரபா ரஷகல ரதல. இருதயம் கிருபையினால நிலைவரப்படட்டும் ஆண்டவரே. இருதயம் பரிசுத்தத்தினால நிரம்பட்டும் ஆண்டவரே. இருதயத்திலே உண்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுங்க. எல்லா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பொருளாசையுள்ள இருதயத்தை எடுத்து போட்டு ஓ போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். இச்சைகளும் அசுத்தங்களும் நிறைந்த இருதயத்தை எடுத்து போட்டு பரிசுத்தமான இருதயத்தை எனக்கு தாரும். உலகத்தை தேடுகிற வாஞ்சிக்கிற இருதயத்தை எடுத்து போட்டு தேவனை தேடுகிற, தேவனுக்காய் அதிகாலையிலேயே காத்திருக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. வன்மம், காழ்ப்புணர்ச்சி, காய்மாகாரம், வெறுப்பு, கசப்பு நிறைந்த இருதயத்தை எடுத்து போட்டுட்டு அன்பு நிறைந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஓ பயம் நிறைந்த இருதயத்தை எடுத்து போட்டு விட்டு ஓ தைரியமுள்ள இருதயத்தை, திடமான இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாரும். நல்ல பிதாவே, நீங்க போதிச்சிருக்கிறீங்க. நான் இவங்களுக்கு சொன்னது ரொம்ப கொஞ்சம்தான், அவ்வளோதான் நேரம் எங்களை அனுமதிக்குது. ஆனால் நீங்கள் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறீங்க. எங்களுக்கு இருதயத்தை மாற்றி தருகிற ஒரு நல்ல தெய்வம் உண்டு ராஜா. இந்த உலகத்தில் வேற எந்த மார்க்கமும் இருதயத்தின் சுத்திகரிப்பை குறித்தோ, இருதயம் மறுரூபமாக்கப்படணுங்கிறத குறித்தோ, இருதயம் பக்குவப்படணுங்கிறத குறித்தோ பேசுறதே இல்லை. ஆனால் அதுதான் உண்மையான பிரச்சனைங்கிறத நீங்கள் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. இதை நாங்கள் இன்னும் அதிகமாக உணரணும் ஆண்டவரே, உணரணும் ஆண்டவரே, உணரணும் ஆண்டவரே, உணரணும். நீங்கள் கிரியை செய்யுங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும். இந்த வார்த்தை தொடர்ந்து கிரியை செய்யட்டும் தகப்பனே. எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வரணும். நாங்கள் புது வருஷத்துக்குள்ளே பழைய மனுஷனாக போகக்கூடாது ராஜா, புது சிருஷ்டியாகி போகணும். நாங்கள் பழைய மனுஷனாக புது வருஷத்துக்குள்ளே போகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா பழைய காரியத்தையே செய்கிறதுனால எங்களுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது ஆண்டவரே. கர்த்தர் தாமே எங்களை மறுரூபமாக்கி புது வருஷத்துக்குள்ள புதிய தரிசனங்களை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.